2026 சட்டமன்ற தேர்தல் டெல்லி ஊடகம் எடுத்த ரகசிய கருத்து கணிப்பு அதிமுக மாபெரும் வெற்றி வெளியான புதிய தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதிருந்தே சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் 5 முனை போட்டி என்பது இருக்கிறது என சொல்றாங்க. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி, அதே போல திமுக காங்கிரஸ் கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், சசிகலா ராமதாஸ் கூட்டணி என 5 முனை போட்டி இருந்தாலும் மும்முனை போட்டி தான் மிகவும் விறுவிறுப்பாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரபரப்பு உச்சகட்டத்தை எட்டிய நிலையிலே டெல்லி ஊடகம் ஒன்று நடத்தியதாக கூறப்படும் சர்வதேச கருத்து கணிப்பு முடிவுகள் தற்சமயம் அதிரடியாக வெளியாகியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ஆய்வின்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி 170 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் என சொல்றாங்க. அதே போல ஆளும் திமுக கூட்டணி வெறும் 60 இடங்களுடன் பெரும் சரிவை சந்திக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் மீதான அதிருப்தி மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் மீதான வரவேற்பு தான் இதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி டெல்லியை சேர்ந்த ஒரு சர்வதேச நிறுவனம் அதிரடியான ஒரு கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்காங்க. இது அதிமுகவிற்கு மிகவும் சாதகமான சூழ்நிலைகளாலும் எஞ்சியுள்ள இந்த 1 மாத காலம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளும் பம்பரமாக சுழன்று வேலைகளை செய்தால் மட்டுமே இந்த 170 என்ற எண்ணிக்கையை எட்ட முடியும் என்று அரசியல் விமர்சகர்கள் எச்சரிச்சுட்டு இருக்காங்க. வெறும் சர்வே முடிவுகளை மட்டும் நம்பி மெத்தனமாக இருந்து விடாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தீவிரமாக உழைக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவினருக்கு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தனது பிரச்சாரத்தை தொடங்கிவிட்ட நிலையிலே கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு தான் வெற்றியை தீர்மானிக்கும் என சொல்றார். மறுபுறம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இந்த சர்வேவில் வெறும் 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறுவார் என சொல்றாங்க. அறிமுகம் தேர்தலில் 30% வாக்கு வங்கியை பெறுவோம் என்று இலக்கு நிர்ணயித்திருந்த விஜய்க்கு இந்த ஒற்றை இலக்க இடங்கள் பெரும் ஏமாற்றத்தை தரப்போகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குகள் பல இடங்களில் சிதறி போவதால் அவை வெற்றியாக மாறுவதில் சிக்கலாக நீடிக்கிறது என டெல்லியை சேர்ந்த நிறுவனம் சொல்லுகிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரையும் 60 இடங்கள் என்பது மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படும். குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு இருந்தும் திமுகவின் செல்வாக்கு சரிந்து வருவது ஸ்டாலின் தரப்புக்கு பெரும் கவலை அளித்திருக்கிறது. ஆட்சியின் மீதான அதிருப்தி வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பிரிப்பதாலும் அதிமுக தனது பழைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதாலும் திமுக இக்கட்டான சூழலில் இருப்பதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சர்வே முடிவுகள் உண்மையாகும் பட்சத்தில் தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது ஏற்படும். அந்த ஆட்சி மாற்றம் என்பது அதிமுகவின் மூலமாக ஏற்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகத்திலே நல்லாட்சியை கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்பார் அப்படின்ற தகவல் தற்சமயம் டெல்லியை சேர்ந்த ஒரு நிறுவனம் நடத்திய அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் உண்மையானால் அதிமுக மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.